எல்லாருக்குமே என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் விங்டன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல 12 மாதங்களுமே சிறப்பான மாதங்கள் தான். அதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான மாதங்கள்ல தை மாதமும் ஒண்ணு. ஆடி மாசம் விதைச்ச நெல்ல அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சூரியனுக்கு பொங்கல் வச்சு நன்றி செலுத்தக்கூடிய நாளை தான் நம்ம பொங்கல் திருநாள்னு சொல்றோம். பொங்கல் திருநாள அறுவடை திருநாள், தமிழர் திருநாள், இப்படி நிறைய பேர்கள்ல நம்ம சொல்றோம். நாம கொண்டாடக்கூடிய பாரம்பரிய பண்டிகைகள்ல பொங்கல் திருநாளும் ஒண்ணு. பொங்கல் பொங்கி வர்றது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட மனசுலயுமே மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பொங்கி வரணுங்கிறது தான் இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கம். பொங்கல் பண்டிகையோட சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வருஷம் எந்த நேரத்தில் பொங்கல் வச்சா சிறப்பாக இருக்குங்கிறதையும், பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணுன்றதையும், பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பொங்கல் வைக்கும் போதும் சரி, பொங்கல் வச்சதுக்கு பின்னாடியும் நம்ம என்னென்ன விஷயங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இது வருஷம் பொங்கல் வச்சிட்டு இருக்கவங்களுக்கும், இந்த வருஷம் புதுசா பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில வீட்டுல இருக்கிற எல்லாருமே பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிச்சிருங்க. என்னங்க பிரம்ம முகூர்த்த வேலையில எல்லாருமே எப்படிங்க எந்திரிக்க முடியும்? எங்க வீட்டுல குழந்தைகள்லாம் அப்பதான் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க, எழுப்ப முடியாதே. பொங்கல் அன்னைக்கு கட்டாயம் பொங்கல் வைக்கணும்ன்ற காரணத்துக்காக நான் மட்டும் பொங்கல் வைக்கிற இடத்துல இருந்து நான் பொங்கல் வச்சுட்டு இருப்பேன். வீட்டுல சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, யாரையும் நான் கம்பல் பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. பொங்கல் பண்டிகை மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய எல்லா பண்டிகைக்குமே குடும்பத்தோட ஒற்றுமையா சேர்ந்து கொண்டாடுறதுதான் நல்லது. பொங்கல் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில எல்லாருமே எந்திரிச்சு ஒன்னா சேர்ந்து பொங்கல் வச்சு பாருங்களேன். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில தான் கட்டாய கோலம் போடணும். நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம்னா, காலையிலேயே கோலமும் போட்டுட்டு காலையில அதிகாலையிலேயே பொங்கல் வைக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக முதல் நாளே நம்ம வாசல் தெளிச்சு ஊட்டி கலர் கோலம் எல்லாம் போட்டு வைப்போம். அடுத்த நாள் சாப்பிடக்கூடிய சாப்பாட நம்ம முதல் நாளே சாப்பிட முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் எதுவும் அன்னைக்கு ஒரு நாள் தானே, பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு கலர் கோலம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே நீங்க பொங்கல் வைங்க. பொங்கல் அன்னைக்கு சாணம் கிடைச்சதுன்னா சாணத்தை கலந்து வாசல் தெளிங்க. இல்லைங்க நாங்க வேற சாணம் கிடைக்காத ஏரியால இருக்கோம், டவுன்ல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாசல் தெளிக்கிற தண்ணியோட கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்து வாசல் தெளிங்க. ரொம்ப விசேஷமா அமையும். கோலம் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி மாவுல கோலம் போடுங்க. இல்லங்க எங்களுக்கு கடையில வாங்குற பொடி தான் நல்லா கோலம் போட வரும், பச்சரிசி மாவுல எங்களுக்கு பிடிச்சு கோலம் போட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில வாங்குற கோலம் மாவோட கொஞ்சமாச்சும் பச்சரிசி மாவு கலந்து கோலம் போடுங்க. கோலம் போடும் போது நம்ம என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கணும்ன்றத நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல பதிவு பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்ன்றத பார்த்தோம். இப்ப எந்த நேரத்துல பொங்கல் வச்சா சிறப்பா இருக்கும்ன்ற அந்த நேரத்தை பார்க்கலாம். நாம ஏற்கனவே பார்த்தது மாதிரி பிரம்ம முகூர்த்த வேலையில பொங்கல் வச்சாதான் நல்லது. பிரம்ம முகூர்த்த வேலையில பொங்கல் வைக்கும் போது நம்ம நல்ல நேரமோ எதுவுமே பார்க்க தேவையில்லை. சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாதான் நம்ம இந்த பொங்கல் திருநாளா கொண்டாடுறோம்னு பார்த்தோம். ஆனா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம பொங்கல் வச்சாதான் தேவர்களோட கடவுள்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். இல்லங்க எங்களுக்கு அதிகாலையில எல்லாம் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த வேலையில பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலை 7:31 மணி முதல் 8:30 மணி வரை நீங்க பொங்கல் வச்சுக்கலாம். அந்த நேரமே சரியா வராதுன்னு நினைக்கிறவங்க காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நீங்க பொங்கல் வச்சுக்கலாம். மாலை நேரத்துல பொங்கல் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க மாலை 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ள நீங்க பொங்கல் வச்சுக்கலாம். இப்ப பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கணும்ன்றத பார்க்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்குன்னு வருஷம் புது மண்ணடுப்பு, புது மண்பானை வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க. அப்படி வாங்க முடியாதவங்க கேஸ் அடுப்பா இருந்தாலும் சரி, மண் அடுப்பா இருந்தாலும் சரி, சின்ன அழுக்கு கூட இல்லாம நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும்.
அடுப்ப வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் வைக்க போற இடத்துல கோலம் போடணும். சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள்ல நம்ம வாசல்ல பொங்கல் வச்சாதான் நல்லது. அப்படி வாசல்ல பொங்கல் வைக்க முடியாதவங்க மொட்டை மாடியோ இல்ல உங்களுக்கு எந்த இடத்துல பொங்கல் வைக்க வசதியா இருக்கோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். எந்த இடத்துல நீங்க பொங்கல் வச்சாலும் இங்க கிழக்கு முகமா நின்னுதான் பொங்கல் வைக்கணும். நம்ம வருஷம் பொங்கல் வைக்கிறதுக்குன்னே 2 பானை புதுசா வச்சுக்கோங்க. இது பொங்கல் வைக்கிறது தவிர நீங்க மற்ற உபயோகத்துக்கு எதுக்குமே நீங்க பயன்படுத்தாதீங்க. எதுக்குங்க 2 பானை, பொங்கல் ஒண்ணுதானே வைக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 2 பானை எதுக்குன்னா, 1 சர்க்கரை பொங்கலுக்கு, 1 வெண்பொங்கலுக்கு. இப்படி 2 பொங்கல் வச்சா அதிக விசேஷமா அமையும். நம்ம பொங்கல் வைக்க போற அடுப்புக்கு மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணணும். அடுத்ததா நம்ம பொங்கல் வைக்க போற பானைக்கு மஞ்சள், குங்குமம், பூ, மஞ்சள் கொத்து இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணணும். நாம பொங்கல் வைக்க போற இடத்துல தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பழங்கள், அன்னைக்கு மதியம் சமைக்க வேண்டிய காய்கறிகள், பனங்கிழங்கு இதெல்லாம் வைக்கணும். பொங்கல் வைக்கிற இடத்துல 2 சைடுமே நம்ம கரும்பு வைப்போம். அப்படி கரும்பு வைக்கும் போது தோகையோட தான் கட்டாயம் வைக்கணும். தோகை இல்லாம வைக்க கூடாது. பொங்கல் வைக்கிற இடத்துல விளக்கேற்றினதுக்கு பிறகு எல்லாமே தயார் நிலையில வச்சுட்டு 2 முக்கியமான விஷயங்கள் பண்ணணும். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு சுத்தமான வெற்றிலை எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு அந்த விநாயகருக்கு மஞ்சள், குங்குமம், பூ, விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் இதெல்லாம் வச்சுட்டு நாங்க எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா பொங்கல் வச்சு முடிக்கணும்னு விநாயகரை வேண்டிக்கணும். முதல் விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்த விஷயமா என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பித்தளை செம்போ, தாமிர செம்போ, எவர் சில்வர் செம்பு கட்டாயம் பூஜைக்கு நம்ம பயன்படுத்த கூடாது. நீங்க எடுத்திருக்கக்கூடிய பித்தளை செம்பா இருந்தாலும் சரி, தாமிர செம்பா இருந்தாலும் சரி, நல்லா சுத்தம் பண்ணிட்டு செம்பு நிறைய நல்ல தண்ணியை நிரப்பிக்கோங்க. தண்ணியில கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், உதிரி பூக்கள் போட்டுக்கோங்க. செம்புக்கு மஞ்சள், குங்குமம் கட்டாயம் வைக்கணும். இந்த நிறசெம்பு தண்ணியை தான் நம்ம குலதெய்வமா நினைச்சுக்கிறணும். குலதெய்வத்திட்டையும் அதே மாதிரி நாங்க எந்த வித தடங்கள் இல்லாம நல்லபடியா பொங்கல் வச்சு முடிக்கணும்னு வேண்டிக்கோங்க. பொங்கல் வைக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் செய்யற ஒரு முக்கியமான தவறு என்ன தெரியுமா? வெறும் பானைய அப்படியே அடுப்புல தூக்கி வைப்பாங்க. நாம பொங்கல் வைக்கிறதுக்குன்னு அலங்காரம் பண்ணி வச்ச பானையில பால் எல்லாமே ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்புல தூக்கி வைக்கணும். வெறும் பானைய கட்டாயம் தூக்கி வைக்க கூடாது. பொங்கல் பொங்கி வரும்போது குடும்பத்தோட எல்லாருமே பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனுக்கும் இந்த பொங்கல் பானைக்கும் நம்ம தீபாராதனை காட்டணும். பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கு பிறகு தயார் செஞ்சு வச்சிருக்கிற பொங்கலை நெய்வேத்தியமா சூரியனுக்கு படைச்சு நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கோமே அதை என்ன செய்யறது, நம்ம நிறசெம்பு தண்ணி வச்சிருக்கோமே அதை என்ன செய்யறது, நம்ம கட்டின மஞ்சள் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மஞ்சள்ல பிடிச்சு வச்சிருக்கோம்ல விநாயகர், அதை தண்ணியில கலந்து உங்க வீட்டுல செடி இருந்ததுன்னா செடியில ஊத்திடலாம். இல்லங்க எங்க வீட்டுல செடியெல்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்பதான் நல்லா மழை பெஞ்சு அங்கங்க நீர்நிலைகள்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு, தண்ணியில போட்டுருங்க. அதுவும் செய்ய முடியல அப்படின்னா கால் மிதிப்படாத இடங்கள்ல தண்ணியில கலந்து ஊத்திருங்க. நிறசெம்பு தண்ணியுமே அப்படிதான் கால் மிதிப்படாத இடங்கள்ல ஊத்திருங்க. அடுத்ததான் நம்ம கட்டுன மஞ்சள் கொத்துற உள்ள மஞ்சள் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மஞ்சளை நீங்க அரைச்சு பயன்படுத்த முடிஞ்சா உடம்புல பூசி நீங்க குளிச்சுக்கலாம். எங்க வீட்டுல தோட்டம் இருக்கு, நாங்க செடியா நட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சளை நீங்க செடியா கூட நீங்க நட்டு வச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பதிவை உங்களோட உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கோங்க. இந்த பதிவு பத்தின சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம JM Entrance க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.